Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 2 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 9 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 2 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் பார்க்கலாம். லெட் அஸ் பை. பைனா என்னது? வாங்குறது. ஒரு திங்ஸ் வந்து நம்ம ஷாப்க்கு போயிட்டு மணி கொடுத்து வாங்குறோம்ல, அதுதான் பை. ஸோ இங்கே வந்து சம் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஐட்டமுக்கும் ஒரு ஒரு டேக் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க பாருங்க, மணி டேக். இப்போ பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எவ்வளோ அமௌண்ட்? ₹20. பலூன் எடுத்துட்டிங்கன்னா ₹10. இந்த புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ₹15. கர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ₹28. பென்சில் ₹3. பிஸ்கெட்ஸ் ₹5. திஸ் பாட்டில் ₹55. crayon box ₹20. orange bag ₹30. pen ₹10. coffee mug ₹10. milk ₹32. toy car ₹15. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டமும் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லர் காலம் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன காலம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காலமில் வந்து ஐட்டம்ஸ் இருக்குது. செகண்ட் காலமில் வந்து மணி நீடட் டு பை தீஸ் ஐட்டம்ஸ். ஓகேவா? தேர்டு காலமில் பார்த்தீங்கன்னா மணி யூ ஹேவ். ஃபோர்த்து காலமில் வந்து பார்த்தீங்கன்னா மணி லெஃப்ட் ஆர் மோர் மணி நீடட். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் காலமில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, புக் பிக்சரும் கர்ட் பிக்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ புக்கோட அமௌண்ட் எவ்வளவு? ₹15. கர்டோட அமௌண்ட் என்னது? ₹28. இப்போ ஃபர்ஸ்ட் காலம் எப்படி ஃபில் பண்ணணும்னா, மணி நீடட் டு பை தீஸ் ஐட்டம்ஸ். இப்போ இந்த ரெண்டு ஐட்டம் நீங்கள் வாங்கணும். ஓகேவா? ஷாப்க்கு போயிட்டு ஒரு புக்கும் ஒரு கர்டும் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. புக்கோட விலை வந்து எவ்வளவு? புக்கோட காஸ்ட் வந்து எவ்வளவு? 15. கர்டோட காஸ்ட் எவ்வளவு? 28. அப்போ மணி நீடட் டு பை தீஸ் ஐட்டம்ஸ். இந்த ஐட்டம்ஸ் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மணி தேவைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இந்த ரெண்டு மணியும் நம்ம ஆட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ஷாப்க்கு போகிறீங்க. ஓகேவா? ஒரு பலூன் வாங்குறீங்க. பலூனோட அமௌண்ட் வந்து ₹5. பலூனோட காஸ்ட் வந்து ₹5ன்னு வச்சுக்கோங்க. பாலோட காஸ்ட் வந்து ₹10 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஐட்டமே நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்ககிட்ட எவ்வளோ மணி இருக்கணும்? ₹50. வெரி குட். அப்போ என்ன பண்ணியிருக்கீங்க? 10ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் இங்கே பண்ணணும். இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் காலம் ஃபில் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டுக்கும் பண்ணணும், இந்த ஐட்டமுக்கும் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் காலம் ஃபினிஷ் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 15ஐயும் 28ஐயும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 15 போட்டுக்கோங்க, 28 போட்டுக்கலாம். அடிஷன் அப்படின்றதுனால எந்த நம்பர்னாலும் மேலே கீழே மாற்றி போட்டுக்கலாம். சப்ராக்ஷனாக தான் பிக்கர் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர். அடிஷனாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எந்த ஆர்டர்லனாலும் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். 8 in the mind, 8 in the mind, 5 in the finger. After 8, 9, 10, 11, 12, 13. ஸோ 2 digit நம்பர் வருது. ஸோ அதை வெளியே போட்டுடலாம். அதில் உள்ள ஒன்ஸ் பிளேஸை வந்து இங்கே ஒன்ஸ் பிளேஸில் போட்டுடலாம். டென்ஸ் பிளேஸில் உள்ளதை கேரி ஓவர் பண்ணிடலாம். இப்போ 1 + 1 2, 2 + 2 4. ஸோ இப்போ 43 வருது. அப்போது ₹43 தான் மணி நீடட். மணி நீடட் டு பை தீஸ் ஐட்டம்ஸ் கேட்டிருக்காங்கல்ல. ₹43 இருந்துச்சுன்னா உங்களால் இந்த புக்கும் கர்டும் வாங்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ஆரஞ்ச் பேக்கும் காஃபி மக்கும் இருக்குது. ஆரஞ்ச் பேக்கோட காஸ்ட் எவ்வளவு? 30. காஃபி மக்கோட காஸ்ட் எவ்வளவு? 10. இதை நீங்கள் வந்து ஆட் பண்ணி பார்க்கணுன்னு கூட தேவையில்லை, மைண்ட் கால்குலேஷன்லேயே பண்ணிடலாம். 30 + 10 என்னது? 40. வெரி குட். அப்போ ₹40 இருந்துச்சுன்னா உங்களால் இந்த ஆரஞ்ச் பேக்கையும் காஃபி மக்கையும் வாங்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது? கிரையான் இருக்குது, பால் இருக்குது, பாட்டில் இருக்குது. 3 ஐட்டம்ஸ் இருக்குது. 3 ஐட்டம்ஸும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளோ மணி இருக்கணும்? அப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம். ஸோ 20 + 20 + 55 ஆட் பண்ணோன்னா
ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸ் ஆட் பண்ணுவோம். 0 + 0 0. 0 + 5 5. 2 + 2 4. 4 + 5 the mind 4 in the mind, 5 in the finger. After 4, 5, 6, 7, 8, 9. ஸோ 95. அப்போது 95 rupees இருந்துச்சுன்னா உங்களால் இந்த 3 ஐட்டம்ஸையும் பை பண்ண முடியும். ஓகேவா? இப்போது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மணி யூ ஹேவ் கொடுத்துருக்காங்க. மணி யூ ஹேவ் அப்படின்றது உங்ககிட்ட இருக்கிற மணி. இப்போ இந்த 2 ப்ராடக்ட்டையும் வாங்க போகிறோம், இந்த 2 ஐட்டமையும் வாங்க போகிறப்ப என்கிட்ட இந்த மணி தான் இருந்துச்சு. ஸோ இது என்ன மணி, எவ்வளோ மணி அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து எவ்வளோ மணி? 20 rupees நோட். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, கரெக்டாக? இது வந்து 10 rupee காயின். ஸோ 20 + 10 ஆட் பண்ணி பாருங்க, 30 வருது. அப்போது 30 rupees வந்து இருக்குது. மணி யூ ஹேவ் வந்து 30 rupees. ஓகேவா? அதே மாதிரி இந்த 2 ப்ராடக்ட்ஸும் வாங்குறதுக்கு, இந்த 2 ஐட்டம்ஸும் வாங்குறதுக்கு என்கிட்ட இவ்வளோ மணி இருக்குது. ஸோ இது எவ்வளோ மணின்னு கால்குலேட் பண்ணலாம். ஸோ இது வந்து 50 rupees நோட்டு, இது வந்து 5 rupee காயின். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் நம்பர், 5 rupee காயின். கரெக்டாக? அப்போது 50 + 5, 50 in the mind, 5 in the finger. After 50, 51, 52, 53, 54, 55. அப்போது rupees 55 இருக்குது. இப்போ தேர்ட் பர்சன், இதை வந்து ஒரு பர்சனாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு கண்டுபிடிச்சாச்சு, செகண்ட் பர்சனுக்கு கண்டுபிடிச்சாச்சு, தேர்ட் பர்சன் வச்சுக்கோங்க. தேர்ட் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஐட்டம்ஸ் வந்து வாங்கணும். இது வாங்கணும் அப்படின்னா 95 rupees வேணும். ஆனால் அவங்க கிட்ட எவ்வளோ இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம். இது வந்து 20 rupee நோட்டு, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 10 rupee காயின், 10 rupee காயின் இருக்குது. ஸோ 20 + 10 30. 30 + 10 40. ஸோ இவங்க கிட்ட வந்து 40 rupees இருக்குது இந்த தேர்ட் பர்சன் கிட்ட. இப்போ நம்ம இந்த காலமும் ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் லாஸ்ட் காலம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மணி லெஃப்ட் ஆர் மோர் மணி நீடட். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க இந்த ப்ராடக்டை வாங்கணும், இந்த ஐட்டம்ஸ், இந்த 2 ஐட்டம்ஸை வாங்கணும், ஒரு புக்கும் ஒரு கேர்டும் வாங்கணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கிற மணி இருக்குல்ல, அது வந்து வாங்கிட்டாங்க, அதை கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னா மணி லெஃப்ட் ஆகிருக்கும். அவங்கக்கிட்ட ரிமைனிங் மணி கையில் வச்சுருப்பாங்களா, இல்லை இன்னமும் மணி தேவைப்படுமா, அந்த 2 ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்கு இன்னமும் எக்ஸ்ட்ரா மணி தேவைப்படுமா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு பர்சன் கிட்ட வந்து எவ்வளோ மணி இருக்குது? 30 இருக்குது. அவங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற ஐட்டம்ஸோட காஸ்ட் எவ்வளவு? 43 rupees. ஆனால் அவங்கக்கிட்ட ஜஸ்ட் 30 தான் இருக்குது. 43 தான் பிக் நம்பர். அப்போ அவங்ககிட்ட இன்னும் மோர் மணி நீடட், அவங்களுக்கு இன்னும் மணி வந்து தேவைப்படும். இருந்துச்சுன்னா தான், எக்ஸ்ட்ரா மணி இருந்துச்சுன்னா தான் அவங்களால என்ன பண்ண முடியும், இந்த 2 ஐட்டம்ஸும் வாங்க முடியும். அப்போ எவ்வளோ மணி எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து ஒரு சாக்லேட் வாங்குறீங்க, 20 rupeesக்கு சாக்லேட் வாங்குறீங்க. ஓகேவா? ஆனால் உங்ககிட்ட வந்து ஜஸ்ட்டு 15 rupees தான் இருந்துச்சு. ஆனால் அந்த சாக்லேட்டோட காஸ்ட் வந்து 20. அப்போ உங்ககிட்ட காசு வந்து கம்மியாக இருக்குது. இன்னும் எவ்வளோ மணி இருந்துச்சுன்னா உங்களால் அந்த சாக்லேட்டை வாங்க முடியும்? 5 rupees இருந்துச்சுன்னா வாங்க முடியும். ஏன்னா 15 + 5 என்னது? 20. அப்போ 5 rupees உங்கள்கிட்ட அதிகமாக இருந்தால் தான் உங்களால் அந்த சாக்லேட்டை வாங்க முடியும். அதே மாதிரி இவங்ககிட்ட 30 rupees தான் இருக்குது. ஆனால் இவங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற ஐட்டம்ஸோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 43. அப்போது அவங்ககிட்ட இன்னும் என்ன தேவைப்படுது? மோர் மணி தேவைப்படுது. அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதையும் சப்ராக்ட் பண்ணால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இவங்க வந்து சொன்னாங்க பாருங்கள், 20 - 15 போட்டிங்கன்னா ₹5. ஸோ 5 rupees அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா உங்களால் அது வாங்கியிருக்க முடியும்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? 43 - 30 பண்ணணும். பண்ணிங்கன்னா சப்ராக்ட் பண்ணுங்கள். 3 - 0 3. 4 - 3 1. ஸோ அப்போது இன்னும் உங்ககிட்ட 13 rupees எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடிஞ்சிருக்கும்? அந்த 2 ப்ராடக்ட்ஸையும் வாங்க முடிஞ்சிருக்கும், அந்த 2 ஐட்டம்ஸையும் உங்களால் பை பண்ண முடிஞ்சிருக்கும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இங்கே நம்ம ஃபைன் கண்டுபிடிச்சோம்ல, அதுதான் இங்கே வந்து நமக்கு 13 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? இப்போது நமக்கு இங்கே அப்போ என்ன எழுதணும்? மணி வந்து இன்னும் தேவைப்படுது, கரெக்டாக? அப்போ இங்கே வந்து மோர் மணி நீடட் அப்படின்னு எழுதணும். மோர் மணி நீடட்.
எவ்வளோ மோர் மணி தேவைப்படுது? எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 13 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது ₹13. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சம் பாருங்க. ஆரஞ்ச் பேக் இருக்குது, காஃபி மக் இருக்குது. ஸோ இது வாங்கணும் அப்படின்னா இவங்களுக்கு ₹40 வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவங்கக்கிட்ட எவ்வளோ இருக்குது? ₹55 இருக்குது. 40 பிக்கா 55 பிக்கா? 55. அப்போ அவங்களுக்கு தேவைப்படுற காசை விட அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ராவே மணி இருக்குது. கரெக்டாக அவங்களுக்கு ஜஸ்ட் ₹40 தான் தேவை. ஆனால் அவங்கக்கிட்ட எவ்வளோ ருபீஸ் இருக்குது? ₹55 இருக்குது. அப்போ அதிகமாகவே காசு இருக்குது அவங்கக்கிட்ட. அப்போது ஷாப்கீப்பர் என்ன பண்ணுவாங்க? சேஞ்ச் கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஏதாவது இப்போ வந்து நீங்கள் ஒரு ₹10 வாங்க போகிறீங்க, ₹20 கடைக்காரவங்ககிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ரிமைனிங் ₹10 உங்களுக்கு சேஞ்ச் கொடுப்பாங்க. ஏன்னா ₹10 தான் நம்ம வாங்குகிறோம். ஸோ ₹10 கூடயே தான் நம்மகிட்ட திங்ஸை வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டு ரிமைனிங் வந்து நம்ம ₹20 கொடுத்ததுனால என்ன பண்ணுவாங்க? பேலன்ஸ் ₹10 நமக்கு கையில் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இவங்க ₹55 கடைக்காரவங்ககிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஆரஞ்ச் பேக்கு, இந்த காஃபி மக்லாம் வாங்கிட்டு இது ரெண்டும் நமக்கு காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 40 தான். அப்போ பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நமக்கு கொடுப்பாங்க. அந்த பேலன்ஸ் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போது 55 மைனஸ் 40 பண்ணுங்க. 5 மைனஸ் 0 5, 5 மைனஸ் 4 1. அப்போது ₹15. அப்போ கடைக்காரவங்க உங்க பேலன்ஸ் உங்கள் கையில் எவ்வளோ கொடுப்பாங்க? ₹15. அப்போது இங்கே வந்து நமக்கு மணி லெஃப்டா இல்லை மோர் மணி நீடடா? மணி லெஃப்ட். மணி உங்கள் கையில் லெஃப்ட் ஆகிருக்கு பாருங்கள், மிச்சம் இருக்குதுல்ல, அதனால இங்கே நம்ம வந்து மணி லெஃப்ட் அப்படின்னு எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? நெக்ஸ்ட் சம் பாருங்க. க்ரையான் இருக்குது, பால் இருக்குது, பாட்டில் இருக்குது. இதோட காஸ்ட் இதை வாங்கணும் அப்படின்னா ₹95 இருந்தால் தான் நம்மளால் வாங்க முடியும். ஆனால் அவங்கக்கிட்ட எவ்வளோ ருபீஸ் இருக்குது? ஜஸ்ட் ₹40 தான் இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணணும்? அவங்களுக்கு வந்து மோர் மணி நீடட். மோர் மணி நீடட். எக்ஸ்ட்ரா மணி வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ எவ்வளோ தேவைப்படுதுன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ 95 அந்த ப்ராடக்டோட காஸ்ட்டு மைனஸ் உங்ககிட்ட எவ்வளோ ருபீஸ் இருக்குது அதை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா இன்னும் எவ்வளோ மணி தேவைப்படுதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 5 மைனஸ் 0 5. 9 minus 4, 9 in the mind. 4 in the finger before 9, 8, 7, 6, 5. So ₹55. ஸோ அப்போ இன்னும் உங்களுக்கு ₹55 தேவைப்படுது. ₹55 கிடைச்சாதான் அவங்களால என்ன பண்ண முடியும்? க்ரையான் பாக்ஸ், பால், பாட்டில் வாங்க முடியும். ஏன்னா அவங்கக்கிட்ட ₹40 தான் இருக்குது. ஸோ 40 + 55 பண்ணால் தான் நமக்கு என்ன வரும்? 95 வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த சம்ஸ்? வீட்டில் வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக செய்ய முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், லெட் அஸ் டூ. நார்மலாக நீங்கள் அடிஷன் பண்ணுவீங்களா, அதுவே வந்து மணி யூஸ் பண்ணி நமக்கு அடிஷன் இருக்குது. ஓகேவா? இப்போ மேலே பாருங்கள் ₹18 இருக்குது, கீழே வந்து ₹32 இருக்குது. இதை நம்ம வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸ் ஆட் பண்ணுறோம். 8 + 2, 8 in the mind, 2 in the finger. After 8, 9, 10. ஸோ 10 2-digit நம்பர். ஸோ வெளியில் போட்டுடலாம். ஒன்ஸ் பிளேஸில் 0 இருக்குது, ஸோ 0 போட்டாச்சு. டென்ஸ் பிளேஸில் ஒரு 1 வந்து இங்கே கேரி ஓவர் பண்ணிடலாம். ஸோ 1 + 1 2. 2 + 3 2 in the mind. 2 in the mind, 3 in the finger. After 2, 3, 4, 5. அப்போது 50 is the answer. ₹50 is the answer. ஓகேவா? செகண்ட் சம் பாருங்க. 5 in the mind. இப்போ நீங்கள் வந்து இதில் 7 in the mind சொல்லிக்கோங்க. 5 in the finger. 7 in the mind, 5 in the finger. After 7, 8, 9, 10, 11, 12. ஸோ 12 2-digit நம்பர் வெளியில் போட்டுக்கலாம். ஒன்ஸ் பிளேஸில் 2 இருக்குது, டென்ஸ் பிளேஸில் 1 கேரி ஓவர் பண்ணிடலாம். ஸோ 1 + 1 2. 2 + 2 4. வெரி குட். இப்போ ₹42 தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சி சம் பாருங்கள். தேர்டு சம் பாருங்கள். 7 + 0. 7 + 0 என்ன வரும்? 7. சேம் நம்பர் 7 தான் வரும். 4 in the mind. 4 in the mind, 5 in the finger. After 4, 5, 6, 7, 8, 9. ஸோ ₹97 is the answer. லாஸ்ட் சம் உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து செஞ்சு காமிப்பாங்க. So the 2 in the mind, 5 in the finger. After 2, 3, 4, 5, 6,
7. ஸோ நம்ம வந்து இங்கே 7 போட்டுக்கலாம். அப்புறம் 2 in the mind, 3 in the finger. After 2, 3, 4, 5. அப்புறம் இந்த சிம்பிள் போட்டுக்கலாம், ருபீஸ் சிம்பிள். So 57 is the answer. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, வேர்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஜெயந்த் spent ₹25 on pens and ₹40 on notebooks. How much money did he spend in total? ஸோ ஜெயந்த் வந்து 25 rupees வந்து பென்ஸ்காண்டி செலவு பண்ணியிருக்காங்க, 40 rupees வந்து நோட் புக்ஸ்காண்டி செலவு பண்ணியிருக்காங்க. எவ்வளோ மணி வந்து டோட்டலாக அவங்க செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டோட்டல்னாலே நம்மளுக்கு அது எதோட கீவேர்ட்? அடிஷன். அப்போ 2 நம்பர்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம்னா டோட்டலாக அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஸோ நமக்கு வந்து 25 வந்து பென்ஸ்க்கு செலவு பண்ணியிருக்காங்க, 40 வந்து நோட் புக்ஸ்க்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். 5 + 0 5. 4 + 2 4 in the mind, 2 in the finger. After 4, 5, 6. ரொம்ப ஈஸியான சம் தான். அப்போ இந்த பாக்ஸ்குள்ளே வந்து நம்ம என்ன எழுதிடலாம்? ₹65. ₹65. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்க. மீரா ஹேஸ் ₹43 வித் ஹெர். ஸோ மீரா கிட்ட எவ்வளோ ருபீஸ் இருக்கு? 43 rupees இருக்கு. கனிகா ஹேஸ் ₹14 மோர் தென் மீரா. கனிகா கிட்ட வந்து எவ்வளோ ருபீஸ் இருக்குன்னு நமக்கு டைரக்டாக சொல்லலை, பட் அதுக்கு பதிலாக க்ளூ கொடுக்குறாங்க. என்ன க்ளூ கொடுக்குறாங்கன்னா, கனிகா கிட்ட வந்து 14 மோர் இருக்கு. மோர்னா என்னது? அதிகம். லெஸ்னா கம்மி, மோர்னா அதிகம். 14 மோர் இருக்கு. மீராவை விட 14 rupees அதிகமாகவே வச்சிருக்காங்க. ஹவு மச் மணி டஸ் கனிகா ஹேவ்? அப்போ கனிகா கிட்ட எவ்வளோ இருக்கும்? என்ன பண்ணலாம்? அந்த 14ஐயும் மீரா கிட்ட எவ்வளோ ஆக்சுவலாக அமௌண்ட் இருக்குன்றதையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா கனிகா கிட்ட எவ்வளோ இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அவங்களுக்கு? அப்போ வந்து 43ஐ வந்து 14ஓட ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் பிளேஸ் 4 in the mind, 4 in the mouth, 3 in the finger. After 4, 5, 6, 7. 4 + 1 5. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ₹57. ₹57. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் சி சம் பாருங்க. A packet of bread cost ₹30. 1 packet of breadோட காஸ்ட் வந்து அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹30 சொல்கிறாங்க. அண்ட் த சாக்லேட் காஸ்ட் ₹60. அப்புறம் 1 சாக்லேட்டோட காஸ்ட் வந்து ₹60 சொல்கிறாங்க. ஹவு மச் மணி டஸ் விவேக் நீட் டு பை தீஸ் ஐட்டம்ஸ்? இந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா, விவேக்குக்கு வாங்கணும் அப்படின்னா விவேக் கிட்ட எவ்வளோ மணி இருந்தால் அவங்களால வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். பிரெட்டோட காஸ்ட்டையும் சாக்லேட்டோட காஸ்ட்டையும் ஆட் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும் விவேக் கிட்ட வந்து இவ்வளோ மணி இருந்துச்சுன்னா அவங்களால இது ரெண்டையும் வாங்க முடியும் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 2 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணலாம். ஸோ 30 + 60 தான் பண்ண போகிறோம். ஸோ 0 + 0 0. 6 + 3 6 in the mind, 3 in the finger. After 6, 7, 8, 9. அப்போ ₹90. ஸோ ₹90 இருந்துச்சுன்னா விவேக்கால என்ன வாங்க முடியும்? பேக்கெட் ஆஃப் பிரெட்டும் சாக்லேட்டும் வாங்க முடியும். ஸோ ₹90 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் டி சம், த லாஸ்ட் சம் இந்த சாப்டர்லேயே பாருங்க. அஜய் ஹேஸ் ₹58 வித் ஹிம். ஸோ அஜய் கிட்ட வந்து 58 rupees இருந்துச்சு. ஹீ ஸ்பெண்ட் ₹48 இன் த மார்க்கெட். ஸோ 48 rupees என்ன பண்ணிட்டான்? மார்க்கெட்டில் செலவு பண்ணிட்டான். ஹவு மச் மணி இஸ் லெஃப்ட் வித் ஹிம் நவ்? லெஃப்ட்னா என்னது? ரிமைனிங், பேலன்ஸ். அவங்கக்கிட்ட எவ்வளோ லெஃப்ட் ஆகி இருந்தது, மிச்சம் இருந்ததுன்னு கேட்குறாங்க. லெஃப்ட் வந்து எதோட கீவேர்ட்? சப்ராக்ஷனோட கீவேர்ட். ஓகேவா? ஸோ 2 அமௌண்ட்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன கிடச்சிரும்? எவ்வளோ அமௌண்ட் வந்து லெஃப்ட் ஆயிருக்குன்னு கிடச்சிரும். இப்போ நீங்கள் வந்து ஷாப்க்கு வந்து 10 rupees எடுத்துகிட்டு போகிறீங்க, 5 rupees ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. அப்போ ரிமைனிங் உங்கள்கிட்ட எவ்வளோ மணி இருக்கும்? 5 rupees. என்ன பண்ணீங்க? 10ஐயும் 5ஐயும் சப்ராக்ட் பண்ணணும். பண்ணால் நமக்கு 5 வந்துடும். 10 in the mind, 5 in the finger. Before 10, 9, 8, 7, 6, 5. ஓகேவா?
ஸோ அதே தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். ஸோ 58 வந்து 48ஆல் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். பண்ணோன்னா 8 மைனஸ் 8 என்ன வரும்? சேம் நம்பரை மைனஸ் பண்ணோன்னா 0. 5 மைனஸ் 4 என்ன வரும்? 9 the man 4 in the finger. Before 5, 4, 3, 2, 1. ஸோ 1. அப்போது ₹10 தான் நமக்கு ஆன்சர். ஸோ ₹10 தான் அவங்கிட்ட வந்து லெஃப்ட் ஆன மணி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட இந்த யூனிட் ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.